Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க போறோம். என்னன்னா வந்து ஒரு டிராயிங் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்திருக்காங்க. நெட்ல இருந்து ஒரு டிசைன் எடுத்து கொடுத்திருக்காங்க. அந்த டிசைனை வந்து நம்ம எப்படி ஒரு பேப்பர்ல டிரா பண்ணி அதை எப்படி ப்ளவுஸ்ல ட்ரேஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ வந்து அது एक्चुअली என்ன பேட்டர்ன் அப்படினா இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் டிராயிங் பண்ணிக்கலாம். எல்போ ஸ்லீவ்ல இப்போ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த சென்டரில் வெர்டிக்கல் சைட்ஸில் நெட்டு கிளாத் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இந்த நடுவில் இருக்கிற இந்த வெர்டிக்கல் பொசிஷன் இருக்கு இல்லையா, இது மட்டும் நெட் இருக்கும். நெட்டு பிளெயினாக அடியில் கிளாத் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து கொடி டிசைன் வர மாதிரி ஒரு பேட்டர்ன். இதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் லீஃப் அந்த மாதிரிலாம் வருது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஒரு பேப்பரில் ட்ரேசிங் பேப்பரில் எப்படி படமாக வரைய போகிறோம், அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி நம்ம ட்ரேசிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இப்போ நான் ஒரு ஹாஃப் ட்ரேசிங் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து கீழே வந்து ஒரு 1 inch கேப் விட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் லைன் போட்டுக்கலாம். எப்பயுமே வந்து ஸ்லீவோட எண்ட் லைன் இது, இந்த லைன்ல இருந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இதோட சென்டர், இந்த லைனோட சென்டர் கீழே அவங்க கையோட சுற்றளவு வந்து 10 inches இருந்தது. ஸோ 10 inchesக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 10 inch அண்ட் சென்டர் 5 inchல ஒரு லைன். ஸோ ஸ்லீவோட பேஸ் லைன் போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு லோடு போட போகிறோம். ஃபஸ்ட்டு லைன் வந்து ஒரு லோடு த்ரெட் வச்சு ஒரு லோடு. ஸோ லோட் போடுறதுக்கு திக்னஸாக ஒரு எக்ஸ்ட்ரா லைனிங் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம த்ரெட் வச்சு லோட் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவோட ஹைட் எவ்வளோன்னா 11 inches. ஸோ ஹைட்டை இங்கேருந்து சென்டர்லேருந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஹைட் மெஷர் பண்ணும்போது ஃபஸ்ட் லைன் டவுன் சைடு இருக்குல்ல அந்த லைன்லேருந்து எடுத்துகிட்டு இங்கே வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சென்டர் லைன் அண்ட் இதுதான் வந்து ஹைட் லைன். இது வந்து ஒரு கர்வ் வரும். நம்ம இப்போ ஃபுல் இது ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த கர்வ்லாம் கரெக்டாக மார்க் பண்ணணும். இந்த கர்வ் இருக்குல்ல கையில் ஃப்ரண்ட்டில் குடையிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கர்வ்லாம் கரெக்டாக மார்க் பண்ணணும். பட் நம்ம வந்து சென்டரில் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கர்வ் போட்டுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நடுவில் கட் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் இருக்குது. இங்கே சென்டர்லேருந்து ஒரு 1.5 inch இங்கே இதுதான் சென்டர் லைன். ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 inchக்கு கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப சத்தான ஆள் கிடையாது, கொஞ்சம் மெலிசாக தான் இருந்தாங்க, லைக் ஒல்லியாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு 1.5 inch, இங்கேருந்து ஒரு 1.5 inch. ஸோ சென்டர்லேருந்து 1.5 இவ்வளோ போதும். இதுக்கு மேலே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ப்ராடான மாதிரி ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு நார்மலான அளவுக்கு மெஷர்மெண்ட். கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 inchesக்கு போட்டுக்கலாம், இல்லை 1.75 அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த லைன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட லாங் ஸ்கேல் இல்லை, ஸோ அதனால் நான் கீழேயும் ஒரு 1.5 inch மெஷர் பண்ணி மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது வந்து சென்டரில் ஒன்று. இப்போ இந்த லைனை ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுக்கலாம். சாதாரணமாக நம்ம இப்போ ஒரு இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரா பண்ணும்போதே அந்த ஃப்ளவரில் அந்த கொடியில் என்ன ஒர்க் வரணும் அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணிகிட்டே வரைஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் நமக்கு. ஸோ இப்போது இந்த போர்ஷனுக்குள்ளே நெட்டு வரப்போகுது. இந்த நெட்டு வந்துட்டு அதுக்கு மேலே நம்ம கொடி டிசைன் போட போகிறோம். ஸோ இப்போ இந்த கொடி வரைகிறதுக்கு நான் பார்த்த டிசைனில் அந்த அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாகவே இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொடி வந்து இப்படி கண்டினியூ ஆச்சு. ஸோ கேப்பில் நெட்டும் தெரியணும் அண்ட் கொடியும் இருக்கணும் அதில். ஸோ வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் போடலாம். இது ஜஸ்ட் ஒரு ட்ராயிங் தான், ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி தான். இது வந்து லீஃபு, ஃப்ளவருக்கு கீழே ஒரு லீஃப் இருக்கும்ல, அது கேலிக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த லீஃப் ஃப்ளவரோட சென்டர். அண்ட் இதுதான் ஃப்ளவர்.
ஸோ இப்போ இந்த ஒரு ஃப்ளவர் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் லீவ்ஸ். நான் பார்த்த அந்த டிசைனில் வந்து ஃப்ளவர்ஸ்க்கு ஃபுல்லாக இந்த ஒர்க் இருந்தது, ரிங் நாட் ஒர்க் இருந்தது. ஸோ அதே தான் பண்ண போகிறோம். அண்ட் லீஃப்லலாம் ஃபுல்லாக வந்து கர்தானா ஒர்க் அண்ட் சாதி ஒர்க் இருந்தது. ஸோ அதை இமேஜின் பண்ணி தான் நான் சைஸ் போடுறேன். ஸோ இந்த லீஃப் ரொம்ப சின்னதாகிடுச்சு, அடிச்சிடலாம். அடுத்து இங்கேருந்து ஒரு குட்டி பிரான்ச்சு. அதில் இதில் எப்படின்னா நெட்டையும் டச் பண்ணணும் டிசைன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணணும். இங்கே இன்னொரு குட்டி ஃப்ளார், ஒரு பட்டு மாதிரி ஒரு ஃப்ளார், பக்கத்தில் கொஞ்சம் லீவ்ஸ். இங்கே இன்னொரு சின்ன ஃப்ளார், இது ஒரு 5 பெட்டல் ஃப்ளார். ஸோ இது வந்து 2 டைப் ஆஃப் பெரிய ஃப்ளார் வருது, ஒரே ஒரு பட்டு டைப்பில் ஒரு ஃப்ளார் வருது. எல்லாத்துலேயுமே எனக்கு இந்த க்ரெசன்ட் லீஃப் போட்டால் பிடிக்கும், அதனால் அதில் இல்லை அப்படின்னாலும் நான் க்ரெசன்ட் லீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இங்கே இன்னொரு பிரான்ச் போகுது. இந்த ஃப்ளார்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இந்த வரைஞ்சிட்ருக்கேன்ல, இந்த ஃப்ளார் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே சைஸில் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது எனக்கு கொஞ்சம் ட்ராயிங் ப்ராக்டிஸ் நிறைய இருக்கிறனால நான் வந்து அப்படியே அதே மாதிரி வரைகிறேன். பட் உங்களுக்கு ட்ராயிங் ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஃப்ளார் ஃபஸ்ட்டு போட்டோம்ல, இது உங்களுக்கு கரெக்டான சைஸில் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் இன்னொரு பேப்பரில் குட்டியாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளாரோட சைஸ் எனக்கு சரியாக இருக்குது அப்படின்னா நான் இதுக்கு மேலே ஒரு சின்ன பேப்பர், ஒரு குட்டி ட்ரேசிங் பேப்பர் எடுத்து அதை இது மேலே வச்சு இதை வந்து நான் கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஸ்டென்சில் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ஃப்ளார் போடுற இடத்துலலாம் இதவே வச்சு நீங்கள் சேம் சைஸ் கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ளார், இதை வந்து நம்ம மற்ற இடத்துலலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே ஒரு ஃப்ளார் போட்டிருக்கோமா, இதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி ஃப்ளார் வரும். இப்போ இந்த இடத்துல எனக்கு இதே ஃப்ளார் தான் வரணும். ஸோ அதனால் இல்லை, பக்கத்தில் இதே ஃப்ளார் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ இங்கே போடலாம். இங்கேருந்து ஒரு பிரான்ச் போயிட்டு இங்கே வந்து முடியும். அண்ட் இந்த இடத்துல இந்த ஃப்ளார் வரணும். அப்போ இந்த பேப்பரை அடியில் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வரைஞ்சோம்ல அந்த குட்டி ஃப்ளார், அதை இங்கே வச்சுட்டு இது மேலே நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இப்படி பண்ணும்போது எல்லா ஃப்ளாரும் ஒரே சைஸில் கிடச்சிடும் நமக்கு. அடுத்து இங்கேருந்து இன்னொரு பிரான்ச், இதுலேயும் இந்த ஃப்ளார். ஆக்சுவலி ட்ராயிங்க்கும் ஆரி ஒர்க்குக்கும் அவ்வளோவா ரொம்ப நீங்கள் ட்ராயிங் தெரிஞ்சால் தான் ஆரி ஒர்க் பண்ண முடியும் அப்படி கிடையாது தான். ஆனாலும் கொஞ்சமாக ஒரு ஷேப்பு, ஒரு கர்வ், அந்த வளைவு நெளிவு அது வர்றதுக்காக நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம கோலம் போடும்போது அந்த வளைவாக போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கர்வ்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஆன்லைனில் நிறைய டிசைன்ஸ் அப்படியே கிடைக்கிது, பேப்பர்ஸ் கிடைக்கிது, எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் கொஞ்சம் நம்ம கையால் வரையும் போது வந்து இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக நம்ம நினச்ச மாதிரி பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ எனக்கு இந்த ஃப்ளார்ஸ் ஃபுல்லாக போதும். அடுத்து வந்து நான் அந்த லீவ்ஸு, அந்த குட்டி ஃப்ளார் அதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல குட்டி பிரான்ச், அந்த ரவுண்ட் ஃப்ளார் இருக்குல்ல, 5 பெட்டல் ஃப்ளார், அது ஒன்று போட்டுக்கலாம். வரையும் போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரே இடத்துல நிறைய கிளஸ்டர் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்ப்ரெட்டடாக இருக்கணும், எல்லாமே எல்லா இடத்துலையும் எல்லாமே வரணும், அந்த மாதிரி வரையணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொடுத்த டிசைனில் என்ன இருக்கோ அதை வந்து
முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துடணும். அந்த லுக் வந்து அதே மாதிரி இருக்கும். உள்ள ஒர்க் கூட நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம சாய்ஸுக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் மாற்றி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும்போது நம்ம மாற்றிக்கலாம். இன்னும் ஒரு குட்டி ஃப்ளாரிங் போட்டுடலாம். இங்கே ஃபுல்லாக லீவ்ஸ். இந்த ஒரு பட்டு மாதிரி ஒன்று போட்டோம்ல அது ஒன்று போட்டுக்கலாம். இங்கே ஒரு கிரெசன்ட் லீஃப். அடுத்து இங்கே ஒரு பட்டு போடலாம். நான் பார்த்த அந்த டிசைனில் லீவ்ஸ் நிறைய இருந்தது, ஸோ லீவ்ஸ் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இப்போ எப்படின்னா இங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், ஒரு சில இடத்துல மட்டும் இந்த நெட்டும் துணியும் ஜாயின் ஆகிற இடத்துலையும் உங்களுக்கு டிசைன் வரணும். அந்த மாதிரி தான் பார்த்தேன் நான் அதில். ஸோ அது மாதிரி நெட்டும் துணியும் ஜாயின் ஆகிற இடத்துல முடிஞ்ச அளவுக்கு டிசைன்ஸ் கொண்டு வந்துடணும். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் இதை இப்படி கொண்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பென்சிலில் தான் வரையணும், எடுத்தோடனே பெனில் போடாதீங்க. பென்சிலில் வரைஞ்சிட்டு என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு மார்க்கரோ இல்லை ஒரு ஸ்டிக் பென் வச்சு டார்க்கன் பண்ணிக்கணும். இங்கேருந்து இங்கே ஒரு ஃப்ளார். இந்த லீப் ஷேப்லாம் நம்ம எப்படி போடுறோமோ ட்ராயிங் பண்ணுறோமோ இதே மாதிரி தான் நம்ம ஒர்க்கும் பண்ணணும். அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். இன்னொரு ஃப்ளார் போடலாம். ஸோ இந்த இடம் கொஞ்சம் கீழ் போர்ஷன் கொஞ்சம் நிறைய ஃபில் ஆன மாதிரி இருக்கணும். அண்ட் இந்த லீஃப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இங்கேயும் லீஃப் போட்டால் வந்து ரொம்ப கவர் ஆகிடுது நெட்டு. ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். ஒரு ட்ராயிங் பண்ணும்போது நான் எப்படி இமேஜின் பண்ணிகிட்டே வரைவேனே அதை உங்கள்கிட்ட பேசிகிட்டே பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஓகே, இங்கே நெட்டு நல்லா தெரியும், இங்கே நெட்டு நல்லா தெரியும், இடையில ஃபுல்லாக வந்து டிசைன் இருக்கும். இப்போ இதை வந்து டார்க்கன் பண்ணுறதுக்கு நான் வந்து மார்க்கர் வச்சுருக்கேன். சிடி மார்க்கர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சிடி மார்க்கர். இதை வச்சு நம்ம அப்படியே டார்க் பண்ணிட்டே வந்துடலாம். சிடி மார்க்கர் இல்லைன்னா ஸ்டிக் பென் ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சிடலாம். இப்போ ட்ராயிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதை நம்ம எப்படி பண்ணுவோம், ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாத்தை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ப்ளவுஸ் கிளாத்தை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த நெட் கிளாத் இருக்குது இல்லையா, நெட் கிளாத்தையும் அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து ஹோல்ஸ் போட்டு அந்த சாப்பா பவுடர்னு சொல்லுவாங்க இல்லையா, மண்ணெண்ணெய் வச்சு பண்ணுறது, அந்த மாதிரி தான் ஒர்க்கர்ஸ் எப்பயும் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்ததில் இந்த டிசைன் வந்து எனக்கு அந்த ஒயிட் பவுடரு இந்த கிரே கலர் கிளாத் மேலே ஒட்டலைன்னா எப்படி ஒயிட்டாக இருக்குது, ப்ளவுஸ் துணியும் கிரே கலரு, நெட்டும் வந்து சில்வர் கிரே. ஸோ வந்து உங்களுக்கு அது அந்த டிசைன் வந்து தெளிவாகவே தெரியல அந்த சாப்பா பவுடர் வச்சு பண்ணும்போது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா நெட்டில் மட்டும் நம்ம டிசைனை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நெட்டை தூக்கி ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ பண்ண போகிறோம். நான் அதுக்கும் வந்து ஒயிட் கார்பன் வச்சு பார்த்தேன், எல்லோ கார்பன் வச்சு பார்த்தேன், ரெண்டுமே வந்து இதில் படிச்சுன்னு தெரியல. ஸோ டோட்டலாக ப்ளூ கலர் கார்பன் எடுத்திருக்கேன்.
ப்ளூ கலர் கார்பன் வச்சு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா இதில் இங்க் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அப்படியே ஸ்மட்ஜ் ஆகும் நமக்கு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாத்தை தரையில் விரிச்சுக்கலாம். கார்பன் வச்சு பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு தரையில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக பண்ண முடியும். இதுக்கு மேலே இந்த ப்ளூ கார்பன் வச்சாச்சு. அடுத்து இந்த கிளாத், இந்த பேப்பர், இது வந்து துணியோட ஒரு ஓரத்தில் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பீஸை நான் அப்படியே கட் பண்ணி அந்த ப்ளவுஸில் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபுல்லாக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபேன் போடக்கூடாது. கொஞ்சம் ஷார்ப்பான பென்சில், ரொம்ப ஷார்ப் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான ஷார்ப்பு. இது வந்து பிளண்ட். இது இந்த அளவுக்கு பிளண்ட்டாக இருந்தது அப்படின்னா வந்து டிசைன் வந்து பட்டையாக வந்துடும் நமக்கு. ஸோ இந்த அளவு பிளண்ட் இல்லாமல் ஓரளவுக்கு ஷார்ப்னா குத்துற மாதிரி இருக்கக்கூடாது. குத்துற மாதிரி இருந்தால் பேப்பர் கிழிச்சிடும். ஸோ அப்படி இல்லாமல் தின்னாகவும் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஷார்ப்பாகவும் இருக்கணும். ஸோ இப்போ நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தரையில் உட்காந்து பண்ண முடியாது அப்படின்னா ஒரு பெரிய டேபிளில் நல்லா விரிச்சு வச்சு மூவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது மூவ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அங்கங்கே பின் போட்டு வச்சுக்கோங்க. கிளாத்தையும் பேப்பரையும் அட்டாச் பண்ணுற மாதிரி பெல் பின்ஸ் போட்டுக்கோங்க. அது மாதிரி ட்ரேசிங் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரேசிங் முடிக்கிற வரைக்கும் எந்திரிக்கக்கூடாது. அதை பேப்பரை மூவ் பண்ணாமல் அப்படியே வரைஞ்சிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு பிக்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஃபுல்லாக இது மேலே ஃபுல்லாக ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து இதுக்கு பேப்பர் கிழிச்சிடக்கூடாது, ட்ரேசிங் பேப்பர் கிழிச்சிடக்கூடாது அந்த அளவுக்கு. அதே நேரத்தில் டிசைன் விழுகாமலும் இருக்கக்கூடாது. இந்த ப்ளூ கார்பன் யூஸ் பண்ணும்போது இந்த வலையெல்லாம் ஓரம் தள்ளி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இதோட இம்ப்ரெஷன்ஸ் கூட கீழே விழுகும் நமக்கு. ஸோ அதனால் கவனமாக பண்ணணும். ஒயிட் கார்பன் எல்லோ கார்பனில் கூட அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. ப்ளூ வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி அச்சு விழுந்திருக்குன்னு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் ட்ராயிங் பண்ணணுமா இல்லை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ராயிங் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு துணிக்கும் தரைக்கும் நடுவில் கேப் இருக்கும். அதாவது அந்த ஃப்ரேமோட திக்னஸ் கேப் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளால் இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து ட்ராயிங் பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தரையில் போட்டு ட்ராயிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரேமில் ஏற்றணும் அப்படின்னா வந்து நமக்கு நல்லா தெளிவாக வரும் டிசைன். இந்த ட்ராயிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா பேப்பரை எடுத்துகிட்டு பாருங்கள் நம்ம ட்ராயிங் கரெக்டாக நம்ம பேப்பரில் வரைஞ்ச மாதிரியே கிளாத்தில் விழுந்திருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பேப்பரை ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல போடாமல் விட்டுருக்கோம் அப்படின்னா இப்படியே வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா திரும்ப அதே வந்து அது பொசிஷன் கொண்டு வரதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக கரெக்டாக பண்ணியாச்சு. அண்ட் ப்ளூ கார்பன் யூஸ் பண்ணனால இந்த நெட்டில் வந்து இந்த ட்ராயிங் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியுது நமக்கு. ஓகேவா? இப்போ இந்த நெட் கிளாத்தை எப்படி நம்ம ப்ளவுஸ் துணி மேலே அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ப்ளவுஸ் கிளாத். ப்ளவுஸில் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்லீவோட மார்க்கிங் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம இந்த கிளாத்தில் நம்ம வரைஞ்சோம் இல்லையா கார்பன் வச்சு, அதை வந்து மேலே வச்சுட்டு இந்த சென்டர் கார்பன்லேயும் நெக் கிளாத்லேயும் சென்டர் இருக்குது, அதுவும் அந்த ஸ்லீவோட சென்டரும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட். ஒரு சைட் ஸ்டிச் பண்ணும்போது நெட்டையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சிக்கணும். இந்த சைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து நெட்டும் கிளாத்தும் ஃபுல்லாக அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த கிளாத்தில் ஒர்க் பண்ணணும். எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு ஸ்டிச் போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடியில் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கொடி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டு இதோட பிக்சர் பிளாகில் அப்லோட் பண்ணுவோம். அதில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி அட்டாச் பண்ணணும், எப்படி ட்ரேசிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கார்பன் வந்து நமக்கு இதில் கரெக்டாக விழுகலை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும்.
ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.